இன்றிலிருந்து பாராளுமன்றம் கலையும் வரை நீங்கள் எங்களுக்கு வாக்குகள் வழங்கியிருந்தால் அச்சமின்றி அதனை இன்னொருவருக்கு கூறக்கூடிய குழுமொன்றிலிருந்து நாங்கள் செயற்பட்டோம். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உங்களிடம் வருவோம். தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலிருந்து சேவை ஆற்றுவதற்கு தகுதியுடையவர்கள் என நினைத்தால் இந்த நாட்டினை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் இணைவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். அது எதிர்க்கட்சியிலிருந்தோ அல்லது ஆளும் கட்சியிலிருந்தோ இப்போது உருவாக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திலிருந்தோ செயற்பட முடியும். எமக்கு இன்னும் 10-12 வருடங்கள் உள்ள நிலையில் தொழிலிலிருந்து ராஜினாமா செய்து இந்த அரசியலுக்குள் நுழைந்து இலவச கல்வியை பெற்ற ஒருவராக இந்த மாற்றத்தில் ஈடுபட தயாராக உள்ளோம். 88-89 காலப்பகுதியிலேயே நாம் உயர்தர கல்வியை கற்கும் போதே அரசியலுக்குள் நுழைந்தோம். அந்த சமயத்தில் அரசியலில் நுழைந்த ஒரு தலைவரும் என்ற ஜனாதிபதியாக உருவாகியுள்ள சந்தர்ப்பத்தில் நான் அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மிகவும் சிறந்த உணர்வை தோற்றுவிப்பதாக உள்ளது. அதனால் எமக்கு அந்த பெருமையுள்ளது. எமது வகுப்பை சேர்ந்தவர்கள் நாட்டின் ஜனாதிபதியாக உருவாகியுள்ளமையினால் அவருக்கு தேவையான ஆதரவினை நாம் அரசியலில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வழங்குவதற்கு தயாராக உள்ளோம். கடந்த காலத்திலும் பிழையான விடயங்களை விமர்சித்ததை போன்று சரியான விடயங்களுக்கு ஆதரவு வழங்குவோம்.